السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتحسبونه هينا وهو عند الله عظيم ஆமன்னா பில்லாஹி ஸதகல்லாஹு மௌலானல் ஆதீம். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, சில காரியங்களை நாம் லேசாக கருதுவோம், சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அது நமக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரும், ஒரு பெரிய நஷ்டத்தை அது ஏற்படுத்தி தரலாம். அப்படியெல்லாம் கூட மார்க்கத்தில் சில காரியங்கள் உண்டு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பயணத்தில் கொஞ்சம் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தூரம் செல்ல, பயணத்தில் வந்தவர்கள் பயண கூட்டம் புறப்பட்டு விட்டார்கள் அவர்களை விட்டுவிட்டு. காரணம், அவர்கள் மிகவும் ஒரு மெல்லிய உடல் கொண்ட நபராக இருந்ததால் அந்த ஒட்டகத்தினுடைய தொட்டியில் அவர்கள் அமர்ந்திருப்பதாக நினைத்து ஒட்டகத்தை கிளப்பி புறப்பட்டு வந்து விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றாங்க, யாரையும் காணோம். அப்போ அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க, அப்படியே அசந்து தூக்கிட்டாங்க. ஒரு சஹாபி ஏதாயிலும் பொருள்கள் விடுபட்டுள்ளதா என்று பார்க்க வந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. தூரத்தில் இருந்து கொண்டே, அருகில் செல்லவெல்லாம் இல்லை, தூரத்தில் இருந்து கொண்டே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒலிக்க அவர்களை ஒட்டகத்தில் அமர்த்தி இவங்க அப்படியே முன்னால அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சி கொண்டு மதீனாவுக்கு வந்தாங்க. இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கல. ஆனால் மதீனாவுக்கு வந்ததும் அங்கே பல மாதிரி அவதூறு கட்டிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அந்த சஹாபி. இது நீண்டது ஒரு சம்பவம். இதுக்கு பேரே ஹதீஸுல் இஃப்க், இட்டுக்கட்டி ஹதீஸ் அப்படின்னே வரும். இப்போ இதில் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த விஷயத்தை அல்லாஹ் முடிக்கும் போது சொல்றான், நீங்கள் இதை இப்படி சொல்லிட்டீங்களே, இது தலக்கவுன ஊபி அல்சினத்திக்கும் தகூலூன பி அஃப்வாஹிக்கும், உங்கள் நாவலை நீங்கள் இதை சாதாரணமாக சொல்லிட்டீங்களே, இப்படி நடந்திருக்கும், ஆமாம் ஆமாம் அப்படித்தான் சொல்லிட்டீங்களே. சில சஹாபாக்களும் அந்த அந்த முனாஃபிகீன்களுடைய அந்த அவதூறு பரப்புவதில் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அல்லாஹு தாலா கோபப்பட்டு, இது தலக்கவுன ஊபி அல்சினத்திக்கும் தகூலூன பி அஃப்வாஹிக்கும், உங்களுடைய வாயில உங்களுடைய நாவலை நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்களே, ஹக்கினா, நீங்க இந்த குற்றத்தை இந்த செயலை சாதாரணமாக கருதினீர்கள். ஆனால் இந்தல்லாஹி அதீம், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய குற்றம் அல்லாஹ் சொல்றான். இந்த சம்பவத்தை முன்னிட்டு தான் இந்த வசனம் இறங்குச்சு. எந்த வசனம் அப்படின்னா, நீங்க செய்த காரியத்தை சொன்ன சொல்லை ரொம்ப சாதாரணமாக கருதுகிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது மாதிரி வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு சாதாரணமாக தெரியுது, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நமக்கு பெற்று தந்துடுது. உதாரணமா பாருங்க, ஒரு 2 பேருக்கு மத்தியில ஏதோ ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பினால் 2 பேரும் பேசாம இருக்கிறாங்க. இவர் அவரை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறார், அவர் இவரை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறார். மார்க்கத்துல இந்த கோபம், இந்த இதுக்கெல்லாம் லேசா அனுமதி இருக்கு. கோபப்படலாம், என்னங்க நம்ம கோபப்படாமல் இருக்க முடியுமா? உப்பு போட்டு சாப்பிட்ற நமக்கு கோபம் வராமல் இருக்குமா? அப்போ கோபப்படலாம். ஆனால் அந்த கோபத்தினால் சகோதரரோடு பேச்சை துண்டித்திருக்கக்கூடிய அதிகபட்ச நாட்கள் 3 நாட்கள். இப்படி அந்த கோபத்தினால், அவர் மீது நமக்கு ஏற்பட்ட கோபத்தால் உங்களோட பேச மாட்டேயா, அல்லது அந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம அவாய்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறோம். ஒரு 2 நாளாக அவரை நம்ம பார்த்தாலும் அவாய்ட் பண்றோம். இதுக்கு அதிகபட்ச நாளே 2 நாள், அதாவது 2 3 3 நாள். எவ்வளவு நாளுங்க? 3 நாளைக்கு மேல ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரிடத்துல பேச்சை துண்டித்து இருக்கக்கூடாது. ஹதீஸ்ல ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்கள் வருது. ஏன் அப்படின்னா, துன்யாவில் நாம சொந்த காரணங்களுக்காக ஒரு சுயநலத்திற்காக வேண்டி பேசாமலாம் இருக்கக்கூடாது.
மார்க்க காரணங்களுக்காக பேசாமல் இருக்கலாம், அது அப்புறம், அது தனி சப்ஜெக்ட். ஆனால் நம்முடைய சொந்த காரணங்களுக்காக, சொத்து தகராறாகட்டும் அல்லது வேற ஏதாவது நிலத்தகராறாகட்டும், வேற ஏதேனும் ஒரு பிரச்சனை, அதான் நான் சொல்றேன் இல்லையா, சின்ன மனக்கசப்பு. இந்த மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவு இருக்கு பாருங்க, பேச்சு துண்டிப்பு இருக்கு பாருங்க, இதுக்கு அதிகபட்ச நாள் 3 நாள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு மத்தியில் இதெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா. சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம அவரோட பேச்சை துண்டிச்சிடறோம். பேச்சை துண்டிச்சு 3 நாள் இல்லை, 3 மாசம் சில பேருக்கு ஆகுது, 3 வருஷம் சில பேருக்கு ஆகுது. எல்லாம் காப்பாற்றணும். சில பேர்லாம் தலைமுறை தலைமுறையாக பேசாமல் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியும். என்ன நஷ்டம் ஹஜ்ரத் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எவ்வளவு பெரிய நஷ்டம்னா, சில பரக்கத்தான ராத்திரிகள்னு சில ராத்திரிகள் இருக்குல்ல, லைலத்துல் கத்ர், பராத்துடைய இரவு, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராவு, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்களிலே திங்கட்கிழமையையும் வியாழக்கிழமையையும் குறிப்பிட்டு சொன்னார்கள். என்னன்னா, இந்த 2 நாட்களில் அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் ரப்பளத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த நல்ல தீய 2 வகையான அமல்களும் கொண்டு போகப்படுது. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, அதில் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்றான், பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க தானே காத்திருக்கிறான் இல்லையா. நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் அடம்பிடிக்க போறானா? இல்லை, அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். பெரிய பாவங்கள் நாம செய்திருந்தா எப்படியும் அல்ஹம்துலில்லாஹ் தௌபா செய்திருப்போம். அல்லாஹ் அதற்கும் மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறான். கயிர் அப்போ வியாழன் அன்றும் திங்கள் அன்றும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நாளில், அந்த 2 நாளிலும் அல்லாஹ் தன்னுடைய முஃமினான அடியார்கள் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குகிறான். ஆனால் 2 பேரை தவிர. சொல்லும் போதே பயம் வருது பாருங்க. அல்லாஹ் நமக்காக வேண்டி மன்னிக்கிறான். நம்ம அமல்கள் மேலே போகும் பொழுதே இந்த பாய் இவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்காரு, நம்ம மன்னிச்சிருவோம், பரவாயில்லை அப்படின்னு அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான், மன்னித்து கொண்டும் இருக்கிறான். ஆனால் 2 பேருக்கு மத்தியில் அல்லாஹ் மன்னிப்ப பெண்டிங்கில் வச்சிருக்கான். இதான் நான் சொன்னேன், சின்ன விஷயம் நினைச்சு நம்ம அவரு கூட சண்டை போட்டு பேசாம இருந்துக்கிறோமே, இந்த 2 பேர் தான் அங்க மறுமையில பெண்டிங்கில் நிற்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல திங்களும் வியாழனும் அமல்கள் கொண்டு செல்லப்படும் போது மன்னிப்பு வழங்கப்படாமல் பெண்டிங்கில் நிறுத்தப்படுறாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் பார்த்தீங்களா. ஏங்க, கருணையாளனாகி அல்லாஹ் மன்னிக்கிறான், நம்முடைய அமல்கள் மேலே போகுது. எப்படியும் என்னுடைய அந்த அமல்கள்ல பாவங்கள் இருக்குதான் செய்யும். நான் ஒன்றும் சூஃபியோ ஞானியோ அல்ல. அப்ப என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு தரணுமா இல்லையா? என்ன வாய்ப்பு தரணும் அப்படின்னா, நான் என்னுடைய முஸ்லிமான சகோதரனிடத்தில் அன்போடு பழகணும், பேசிக்கொண்டு இருக்கணும். அது நாம பேச்சை துண்டித்து இருந்தால் இந்த 2 பேருக்குமே மன்னிப்பை பெண்டிங் ஆக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்றானா, அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஃபிஆ அல்லது ஹத்தா யஸ்தலிஹா, இருவருக்கும் நீங்கள் மன்னிப்பை வழங்காமல் அவகாசம் கொடுங்கள், அவர்கள் சமாதானமாகி கொள்ளுகிற வரை. இப்ப நம்ம எப்ப சமாதானமாகும், எப்ப மன்னிக்கப்படுறது? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல ஒரு முபாரக்கான நாட்களில், முபாரக்கான இரவுகளில் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிற போது நாம அந்த வாய்ப்பை அப்படியே தட்டி விட்டோம்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் அது. அல்லாஹ்லாங்க மன்னிக்கிறான். அப்ப ஹதீஸ்ல அது பற்றி உண்டான அந்த அந்த தலைப்புல அந்த ஹதீஸ்கள் நிறைய வருது. அதுல எல்லாமே நமக்கு ஒரு பயத்தை தான் தருது. என்னண்டா, இந்த மாதிரி 2 பேருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, அவங்க தங்களுக்கு மத்தியில சமாதானமாகி வரட்டும் அப்படின்னு அல்லாஹ் காத்திருக்கு. அப்ப மேலான பெரியவர்களே, இது மாதிரி காரியங்களை நம்ம உஷாரா இருக்கணும். கோபங்கள் வரலாம், பேச்சை துண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், துண்டிச்சுக்கிருவோம். ஆனால் 3 நாளைக்குள்ள இப்ப நம்ம இப்ப இந்த பயான்ல தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இப்ப நமக்குன்னு சில ஈகோ இருக்கத்தாச்சு. மனிதனுக்குள்ள எல்லா பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்குல்ல, அதுல ஈகோவும் இருக்கு. நான் ஏன் வழியே போய் பேசணும், நான் என்ன ஒண்ணும் இல்லாதவனா, நான்லாம் பேச மாட்டேன். ஏங்க, அல்லாஹு தஆலாவுடைய சட்டதிட்டங்களுக்கு முன்னால நாம் எல்லோரும் அடிமை. அப்ப அல்லாஹ் சொல்றான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேர் பேசாமல் இருக்கிற போது யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர் சிறந்தவர். சிறந்தவர்ங்கிற பட்டம் கிடைக்குது, எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காது. யூனிவர்சிட்டியில போனா படித்தவர்னு கிடைக்கும், அப்படிதானே?
யூனிவர்சிட்டியில் போனால் இவர் எம்ஏ முடிச்சிருக்காரு, எம்பில் முடிச்சிருக்காரு. நல்லவர்னு யார் சர்டிஃபிகேட் தருவாங்க? மக்கள் தான் தரணும். அதான் மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறவன். அப்போ படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறந்தவன் என்கிற பட்டத்தை, அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்மை சிறந்தவர் என்கிற பட்டத்தை எப்போ தர்றாங்க தெரியுமா? நாம் ஈகோவை தூக்கி கீழே போட்டுட்டு சண்டை போட்டிருக்கக்கூடிய பேச்சை துண்டித்திருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் நாம முந்திக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றது தான். அவர் பதில் சொல்லலை, அவர் முகத்தை தெரிவிக்கிறார். அதை பற்றிலாம் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். மார்க்கம் சொல்லுது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்பா சண்டை சச்சரவெல்லாம் வரும், பேச்சையெல்லாம் துண்டிக்கிற மாதிரி காட்சிகள் வரும், அப்பெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கங்க, 3 நாளைக்குள் பட்டுன்னு நீங்க முந்தி கொண்டு போய் சலாம் சொல்லிடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? ஹதீஸ்ல வருது, மன்னிப்புகள் பெண்டிங்காக்கப்படும். சப்போஸ் அந்த பேச்சை துண்டித்திருப்பது ஒரு 1 இயர் என்று வைத்துக் கொள்ளும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஹதீஸ்ல வருது, மன் ஹஜர அகாஹு சனத்தன், யார் தன்னுடைய சகோதரனிடத்தில் 1 ஆண்டு காலம் பேச்சை துண்டித்திருப்பாரோ அவர் அவரை கொன்றவரை போலாகிறார். அவருடைய இரத்தத்தை ஓட்டியவரை போல் ஆகிறார். பயந்து கொள்ள வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு எப்படி வாழணும்னு சொல்லி தர்றாங்க. என்னென்ன செயல்களால் நமக்கு நன்மை, இது மன்னிப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும் அப்படின்னு கற்றுத்தர்றாங்க. நம்ம இதற்கு மத்தியில் எப்படிங்க நம்மை நாமே வேறு வகையில் மாற்றிக்கொள்வது? நாமெல்லாம் அடிக்கடி நான் சொல்றது, நாமெல்லாம் வெறுமனே மனிதர்கள் அல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உட்பட்ட மனிதர்கள். அப்ப அப்படித்தான் நம்முடைய ரூட் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன தடைகள் நாம் செய்வோமோ அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.